இது பாருங்கன்னு வெய்ய காலம் ஊருக்குள்ள அங்கங்க அம்மா போட்டு இருக்குது. ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருக்காம நேரத்தோட வீட்டுக்கு வந்துரு. என்ன ஏன்டா செம்புலி எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? வர வழியில மணியக்காரர் புடிச்சுட்டாராத்தா. ஆமா, நேத்து வந்து மணியக்காரர் குய்ய முறையன்னு கத்திட்டு போறாரு. அவர் விட்டு நாயை நீ கடிச்சிட்டியாம? ஏன்டா? அது என்ன கடிச்சது, அதனால நானும் திருப்பி கடிச்சு வச்சேன். சரி சரி, இந்தா இதுல சாத்துக்குடி சூசு, தக்காளி சூசு, பழமெல்லாம் வச்சிருக்கேன். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ வாயில போட்டுக்காத. இல்ல போ. என்னதுன்னு இல்ல புளிநகர் உள்ள மாட்டிட்டு இருக்கு, வெளியே வர மாட்டேங்குது. வெளியில எடுத்து விட்டா போகுது. என்னடா மோட்டர் சைக்கிள் மேல ஏறி நின்னுட்டு இருக்க? அவர் கூட சரி சரிக்கு உட்கார்ந்தா அவ்வளவு மரியாதை இருக்காதுங்க. ஆத்தா திட்டும். வராதா? சரிங்க, உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். இன்னும் ஒரு மாசம் நான் எப்படியாவது கட்டிவிடுறேன். ஐயா நான் எங்க போவேன்? வணக்கம்ங்க. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? 1000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாருங்க. 6 மாசம் ஆகி திருப்பி கொடுக்கல. அதான் ரிப்போர்ட் பண்ணி ஜப்தி பண்ணிட்டு இருக்கேன். ஏயா, ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன், எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டு ரிப்போர்ட் பண்ணி ஜப்தி பண்ற? அதானே ராஸ்குட்டினா ஒரு பயம் வேண்டாம். மரியாதை எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்க சொல்லு. எடுத்து வைக்க சொல்லியா? எடுத்து வைப்பா எல்லாம். ராஸ்குட்டி 10,000 ரூபாய். ராஸ்குட்டி நான் சொன்னேன்னு சொல்லி எங்க ஐயங்கிட்ட போய் 10,000 ரூபாய் பணம் வாங்கிக்கோ. ராசுகுட்டி நீங்க மகராசா இருப்பீங்க. என்னடா படத்து பேரு? அது பசங்களா வாங்கடா. என்னடா படம் அது? அகத்தியர். அப்படின்னா அது ஒரு ஆள் பேரு. யார் இருந்தாலும் மாமுனிவர். என்னடா அது மாமுனி ஈவுனிங்கிறான்? டேய் ராஸ்கோல், ஐயாவுக்கு புரியுற மாதிரி விளக்கமா சொல்றா. மாமுனிவர்னா சாமியாரியா? சாமியாரா? ஏன் அந்த சாமியாரா போனா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏண்டா கீழே 100 போஸ்ட் அடிச்சிருக்கு, அது என்னது? அதிவிரைவில் நாகசக்தி. நாகசக்தியா? அதுவும் ஏதோ பாம்பாட்டி படம் மாதிரி தான் இருக்கு. வணக்கம் ராஸ்குட்டி. வணக்கம். இங்க வா. டேய் நீங்க போட. என்ன ராஸ்குட்டி இவ்வளவு? என்னையா அது அகத்தியர்? சாமியார் படமும் பாம்பாட்டி படமும் போட்டுக்கிட்டு வேற எதுவும் சண்டை படமா உனக்கு கிடைக்கலையா? அது வந்துங்க ராசுகுட்டி. என்னையா வந்து போயிட்டு கொட்டாய்க்கு தீ வச்சு கொளுத்தணுமா? உனக்கு தெரியுமில்ல ராசுகுட்டிக்கு எம்ஜிஆர் படம் தான் பிடிக்கும்னு. 2 நாளைக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி போட வேண்டியதானே? இந்த படத்துக்கு எல்லாம் பொட்டிக்கு 5,000 கொடுத்தா போதுமுங்க. ஆனா எம்ஜிஆர் படம்னாக்க பொட்டிக்கு 12,000 கொடுக்கணுங்க. ஒண்ணு பண்ணு, நான் சொன்னேன்னு சொல்லி எங்க ஐயங்கிட்ட ஒரு 12,000 ரூபாய் வாங்கி சாயங்காலம் ஒரு எம்ஜிஆர் படம் போடு, நான் வந்துடுறேன். சரி ராசுகுட்டி. பார், நாங்க ராத்திரி வர்றதுக்கு 11:30 12 மணி ஆகும். அதுக்கு முன்னாடி நீ ஆட்டம் கிட்ட ஆரம்பிச்ச அப்புறம் டூரிங் பேக்கேஜா தும்சம் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. ஏழு இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்களா? ஆமாங்க. என்னங்க சொன்ன பண்ணா? இங்க வாங்க. என்னங்க சொன்ன பண்ணா? என் கூட ஒரு போட்டோ எடுத்துக்க. என்னது போட்டோவா? நீங்க எவ்வளவு பெரிய மனுஷரு, உங்க கூட உட்கார்ந்து நான் போட்டோ எடுத்துக்கலாங்களா? பரவாயில்ல உட்கார்றா. இல்லீங்க, உங்க கூட சரிக்கு உட்கார்ந்து அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க. நான் ஆசையா கேட்கறேன்ல. ஆசையாவா? உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. இப்ப நான் எதுக்காக உங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? அதான் ஆசையான்னு சொன்னீங்களே, அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. இவன் என்கிட்ட 3000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான்.
இவன் 5000 ரூபாய் வாங்கியிருக்கான், நீ 10000 ரூபாய் வாங்கியிருக்க. திடீர்னு யாராவது ஊரை விட்டு ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோ, போலீஸ்க்கு அடையாளம் கட்ட வேண்டாம். ஆசையா ஆசை. ரெடியா? சரிங்க. மாமூலா போடுற மாதிரி பெரிய சுத்தாங்க. ஆமா, நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர வேலை இருக்கு. வரும்போது கடைக்கு வர்றேன். போட்டோ ரெடியா இருக்கணும். ஏங்க, என்னங்க புள்ள ரொம்ப லட்சணமா இருக்குல்ல? லட்சணமா? கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டு இருந்தா. யோ, இங்க வாயா. நடுவுல இருக்க அந்த பொண்ணு யாரு? அத நான் எடுக்கலைங்க, முதல் எடுத்தது. யார் எடுத்தா என்ன? யாருன்னு கேக்குறேன்ல. இத பாருங்க, சுத்தி வர 30 கிராமம் இருக்குது. தினசரி 40-50 பேர் போட்டோ எடுக்க வர்றாங்க. நாங்களும் வாரத்துக்கு 3 கல்யாணத்துக்கு போறோம். யாரு என்னங்கிற வர எப்படிங்க தெரியும்? சரி, யார் என்ன நான் கண்டுபிடிச்சுக்கிறோம். அந்த போட்டோ கொடு. ஐயோ, விளம்பரத்தை வச்சது கொடுக்க கூடாதுங்க. யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? அரஞ்சனா பாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. போடா, போய் வரா. ஏன் அந்த அளவுக்கு நீங்க சும்மா இருங்க. இந்த காலத்துல இப்படி இருந்தா மதிப்பு. இல்லன்னா அவன் இழுச்சவன் நம்மள ஏறி மீச்ச மாட்டானுங்க. ஒரு 500 ரூபாய் பணமாவது கொடுங்க. 500 என்னையா? 1000 வேணாலும் தர்றேன். டேய் செம்பு, ஏங்க, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த போட்டோவையும் கையோட வாங்கி போயிட்டேன்னு வைங்க, யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கல்யாண செலவு 1000 இல்ல? யோ, அது அயல்நாட்டு பொண்ணியா? தெரியும், பொள்ளாச்சி தாண்டி தானே. அதையும் தாண்டியா? சரி, வேண்டாம் விடு. ஏன் இந்த போட்டோ ஒரே தூசும் தும்பமா இருக்க? அதெல்லாம் தொடச்சு அழகா வைக்கிறது இல்லையா? இங்க என்ன ஒரே மண்ணா இருக்கு? ஓ, அதுல இருக்கா? சரி, அதுவும் நல்லதா இருக்கு, பரவாயில்ல விடு. ஏன்னா செம்புலி, பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ணு எந்த ஊர்லயாவது பாத்துருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சு வரையா? நல்லா இருக்க. இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது? பாக்குறவன் பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான். இப்பவே உன்னை பார்த்து அப்படித்தாண்டா இருக்கு. அது சரி. நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சா என்ன பண்றது? நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் இருந்தா என்ன பண்றது? ஆரம்பத்திலேயே அவசரமா பேசாதடா. இந்த பொண்ணு எனக்குன்னே பிறந்தவ, நிச்சயமா இன்னும் கல்யாணம் இருக்காது. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு. ஒரு 10000 ரூபாய் பணம் கொடுங்க, நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன். இந்தாங்க, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும். ஐயோ, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும். புரியுதா? வரும் வரும், கண்டிப்பா வரும். இழிச்ச என்ன சந்தோஷம். சரி சரி. காணவில்லை. என்னடா அது? காணவில்லைன்னு போட்டு கீழே என்னென்ன எழுதிருக்கு? அதாங்க, அந்த பொண்ணுக்கு பைத்தியம், அதனால காணாம போயிடுச்சு. யார் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் 10000 ரூபாய் ரொக்க பரிசுன்னு கொடுத்துருக்கேன். அறிவு கட்டவனே, நான் கட்டிக்கு போற புள்ள, அது எதுக்கு பைத்தியம் பேப்பர்ல போட்டேன்? அட, புரியாத இருக்கீங்களே. அந்த பொண்ணு போட்டோ பேப்பர்ல போட்டதானே போலீஸா இல்ல வேற யாராச்சும் நேர்ல கூட்டு வருவாங்க, இல்ல நமக்கு தகவல் கொடுப்பாங்க. என்னடா இது? இப்படிக்குன்னு போட்டு கீழே என் பேர் இல்ல, வேற ஏதோ பேர் மாதிரி இருக்கு. நம்ம சூனாப்பான பேரு. சூனாப்பானா? யார், நம்ம செட்டியாரா? ஆமா. எதுக்கு என் பேருக்கு பதிலா அந்த பேர் கொடுத்த? வரவு செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஏதாவது வில்லங்க வந்துச்சுன்னு வைங்க, அவர் மாட்டிக்கிட்டோம். அதனாலதான் அவர் பேரை கொடுத்தேன். என்ன பாக்குறீங்க? இல்ல, டயர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி சத்தம் கேட்டது, அதான் பார்த்தேன். சத்தம் இங்க வரல, அங்க பாருங்க. ஐயா, உன்னை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. என்ன ஒரு நெஞ்சல் தெரிந்தா பேப்பர்ல அப்படி ஒரு விளம்பரம் நான் கொடுத்தா பேசாத. என்ன சொல்லி விளம்பரம் கொடுத்த? எனக்கு சித்து ரொம்ப சரியில்லையோ? என்ன பார்த்து உனக்கு அப்படி தெரியுது? பயா போட்டோல பார்த்ததை விட நேர்ல பார்க்கும்போது ஆள் சும்மா வாட்ட சாட்டமா திமு திமுன்னு கலர் எல்லாம் ஜம்முன்னு தூக்குது போ. என்ன பார்த்தா ஊர்ல ஒவ்வொருத்தனும் வெட வெட நடுங்குவான். நான் பேசாதையா. என்ன ஒரு தைரியம் இருந்தா எனக்கு சித்த பிரம்ம பிடிச்சிருக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துப்ப. உன்னை எங்க ஊர்ல வச்சு பேசுறேன்.
என்னங்க சின்ன பண்ண அக்கிரமா இருக்கு? யாரோ பாளையத்துக்கார பொண்ணா நம்ம ஊர் செட்டியார் அடிச்சு வண்டியில இழுத்துட்டு போகுதுங்க. செட்டியார் என்ன தப்பு பண்ணாரு? அதாங்க எங்களுக்கும் தெரியல. எதுவா இருந்தா என்னங்க, இந்த ஊர்ல இவரு ஒரு பெரிய மனுஷரு, இவங்க அண்ணாரு ஒரு பெரிய மனுஷரு. எதுவா இருந்தாலும் இவங்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணணும். இது ஊருக்கேல கேவலங்க. இதை விடக்கூடாதுங்க. 2 சவாரி வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்க ஒரு 10-15 பேர் போங்க. அந்த பொண்ணை வழியில நிறுத்தி செட்டியார மரியாதையா கொண்டு வந்து இங்க விட்டுட்டு ஊரையும் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அப்படி முடியாது கிடையாதுன்னு அடம் பிடிச்சா அவ கைய கால கட்டி இங்க தூக்கிட்டு வாங்க. ஐயோ, என்னோட செம்புலி சித்தப்பு மூந்து குட்டையை குழப்பறானே. இந்த பாருங்க, 1000 தான் இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு பொண்டாட்டிய வர போறவங்க அண்ணிய கூட்டி வந்து ஊரையும் மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அதை விட கேவலம் வேற ஒண்ணும் கிடையாது. கூட போற மாதிரி நாம உடனடியே ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தாகணும். என்ன சொல்றீங்க? எடுத்துருவோம். நினைக்கிறேன். நல்ல வேலை என் பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்லாட்டி ஊருக்காரங்க கூட்டிட்டு போய் அவமானம்லாம் பண்ணிருப்பாங்க. இத பாருமா, நானும் ஊர்ல இல்லாத போது நீ இந்த மாதிரி போயிடக்கூடாது. அதுல பாருங்க, போன வாரம் கூட இதே மாதிரி தான் 2 பேர் அக்கா தங்கச்சிங்க ஒரு 10-15 ரவுடிங்க அப்படியே சுத்திக்கிட்டாங்க. அப்புறம் நாங்க உள்ள பூந்து அடிச்சு கிடிச்சு எப்படியே காப்பாத்திட்டோம்னு வைங்க. அதுல என்னாச்சுன்னா, அக்கா இவர்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க, தங்கச்சி எங்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க. நாங்க புறப்பட்டு வரும்போது 2 பேரும் அழுதாங்க பாருங்க. சும்மா மண்ல புரண்டு 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 அப்படி ஒரு அழுக. அப்புறம் நான் போன போகணும் தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன். பெண்களுக்கு எப்பவுமே இழகுன மனசு. நம்ம அவளுக்காக சண்டை போட்டு போராடம் இல்லையா, அதுல அவங்க இதயத்தை தொட்டறோம். அதனால நம்ம கிட்ட மனசை பறி கொடுத்துறாங்க. அது சரிங்க, நாளைக்கு நீங்க புறப்படும் போது அந்த பொண்ணு மண்ணில் விழுந்து அழுக ஆரம்பிச்சதுன்னு வைங்க. அப்புறம் அதுக்கும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன? யோ, நீங்க 2 பேரும் எந்த ஊருக்கே போனோம்? வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம். ரொம்ப தூரம் போய் சேரணும். சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்து காலி பண்ணுங்க. ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதான் நம்ம ஐடியா பண்ணிருக்கோம். ஆமா ஆமா. என்னது, ராத்திரி இங்க தங்குறதா? எங்க வீட்டுல அந்த வசதி எல்லாம் கிடையாது. சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க. இல்லீங்க, ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும். நாங்க அனுசரிச்சிருந்துக்கிறோம். ஒண்ணும் அனுசரிக்க வேணாம். சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சரி விடுமா, இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில நேரத்தோட புறப்பட்டு போட்டோம். ரொம்ப நன்றிங்க. Sweet dreams are made of the years. Oh, my to disagree. என்னம்மா, நான் போய் படுக்கிறேம்மா. ஓகேப்பா, குட் நைட். அப்பா ஒரு நிமிஷம். அடுத்த வாரம் நான் பாம்பே போகணும்பா. பாம்பேயா? எதுக்குமா? இல்லப்பா, அடுத்த வாரம் அங்க ஹோலி பண்டிகைன்னு ஒண்ணு வருது. நம்ம ஊர்ல இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி அங்க அது ரொம்ப விசேஷமான பண்டிகை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிருக்கேன்ப்பா. அது சரிம்மா, நீ எப்படிமா தனியா போவ? இல்லப்பா, நான் தனியா போல. நம்ம கீதா மாலதி 2 பேருமே என் கூட வராங்க. அப்ப சரி. ஏண்டா, திங்கிறதுக்கு அவனை கூட்டு வந்தேன். என்னது கேட்டு இருந்த? என்னமோ ஹோலி பண்டிகை ஈழி பண்டிகைங்கிறாங்க. என்னது அது? ஹோலி பண்டிகை இல்லங்க, கோலி பண்டிகை. கோலி பண்டிகையா? அது என்னது கோலி பண்டிகை? அதாங்க நம்ம ஊர் மாரியாத்தாளுக்கு நோம்பி சாட்டும் போது மஞ்சள் தண்ணி ஊத்தி கொண்டாடுவோம்ல, அதேதான். ஓ, நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணுங்க மேல நம்ம மஞ்சள் தண்ணி ஊத்துவோம். அதே மாதிரி அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஆம்பளைங்க மேல மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்களே, அதான். அதேதான், நம்ம ஊர்ல வெறும் மஞ்சள் தண்ணி மட்டும் தான் ஊத்துவாங்க. ஆனா அங்கே கலர் கலரா பவுடரு, கலர் கலரா தண்ணி, கலர் கலரா பொண்ணுங்க கூட பாக்குறதுக்கு அப்படி ஒரு அம்சமா இருக்குன்னு வைங்களேன். அப்போ நாங்க உத்தரவு வாங்கிட்டுங்களா? வாங்க. இமாச்சல பிரதேசம் எல்லாம் சுத்திட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது வாங்க. அவசியம் வரும். யாருங்க இவரு? என்ன தப்பண்ணான்னு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? ராத்திரி பூரா புலம்பிட்டே இருந்தாரு. அதானே பாவம், சோறு தண்ணி கூட இல்ல போல் இருக்கு. இல்ல நேத்துல இருந்து இந்த ஆள் பேர் சூனாப்பானா. இந்த ஆளுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லங்க. ஆனா எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டான். இல்ல இல்ல இல்லவே இல்ல. பேசாத. இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? ம்ஹும். பின் எதுக்காக உங்க போட்டோ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும்? அதான் எனக்கும் புரியல. இதே மாதிரி ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் நடந்ததுல. கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ணும். வக்கீல் மாதிரியா? ஆமா, எப்பவுமே வக்கீல் மூலம் தான் தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும். புரியல. விளக்கம் சொல்றேன். அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன் ஒரு போட்டோ கடைக்கு போய் அங்க உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறான். உடனே மதி வாங்கி கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறது, இல்லன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது. எப்படா அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லி இவன மாதிரி ஒரு முட்டாள்கிட்ட ஐடியா கேட்கறான். இவனுக்கும் செட்டியா இருக்கும். கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால இவன் என்ன பண்ணா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கீழே சூனா பாரான்னு சொல்லி செட்டியார் பேரை போட்டு அவரை பழி தீர்த்துட்டான். இது எப்படி இருக்கு? கரெக்ட். நடந்ததை தெள்ள தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப அந்த வாலிபன் யாரு, குடும்பம் யாருன்னு தான் தெரியல. இல்ல, அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளையும் பேப்பர்ல விளம்பரம் வாங்கின ஆளையும் இவங்க 2 பேரையுமே புடிச்சிட்டு வந்தா அந்த வாலிபன் யாரு,
அவன் கூட வந்த ஆள் யாருன்னு கரெக்டா அடையாளம் கட்டிடுவாங்கல்ல? இல்ல இல்ல அவங்க எல்லாம் வேண்டாங்க, நான் சொன்னா கரெக்டா இருக்கும். நீங்க செட்டியார் அனுப்பிச்சிடலாம். அவங்களும் வந்துட்டாங்களே. வணக்கம்மா. உங்க போட்டோ கடைக்கு வந்து என் போட்டோ விலை கொடுத்து வாங்கினது இந்த ஆளான்னு கொஞ்சம் பாருங்க. இல்லைங்க. இரு இரு. உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது. ஐயோ, உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது இவர்தானா? ஐயோ சாரி, ரொம்ப சாரி, என் பொண்ணு தப்பு பண்ணிட்டேன். இவங்க 2 பேரையும் நீங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி வேற எங்கயாவது பாத்துருக்கீங்களா? இந்த தாடி மட்டும் இல்லன்னு வைங்க, என்கிட்ட போட்டோ வாங்கின ஆளு அசல் இதே மாதிரி இருப்பாங்க. உலகத்துல மொத்தம் 7 பேரு ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லீங்க. இந்த கண்ணு மட்டும் சரியா இருந்ததுன்னா எங்கிட்ட விளம்பரம் கொடுத்தாலும் இதே ஆளுதான். சரி போங்க. உலகத்துல மொத்தம் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல? ஆமா 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 ஆமா. இவங்க 2 பேரும் பிடிச்சி தூர கட்டுங்கடா. மாப்பிள்ளை பாரு, இவ்வளவுதாங்க. கடையில இருக்கிற மொத்த படையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. இனிமே உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. என்னங்க, உங்களை பார்த்தா பெரிய மனுஷனா தெரியுது, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சொல்லலாம் சொல்லலாம். ஏங்க 9 மணிக்கு நம்ம கடைக்குள்ள நுழைஞ்சோம், இப்ப மணி 3 ஆச்சு. இது வரைக்கும் அந்த ஆள் சாப்பாட்டு கூட போல. இன்னும் யோசிச்சா இருந்தா எப்படிங்க? என்னடா 3 ஆச்சு 4 ஆச்சுன்னு? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு உலகத்துல யாருமே கட்டாத அளவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணுங்கிறது என் ஆசை. அதான் இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்னமோ 3 ஆச்சு 4 ஆச்சுங்கிற. இத பாருங்க, போன வாரம் மந்திரி மாளிகை இங்க தான் புடவை எடுத்தாங்க, 50,000 ரூபாய். யோ, மந்திரி வாங்கினா நான் வாங்கணுமா? என்னமோ பெருசா 50,000 80,000ங்கிற. எங்கயா 1 லட்சம் ரூபாயில ஒரு புடவை எடு. லட்சம் ரூபாய் இல்லையா? அது ரொம்ப ஈஸிங்க. 50,000 புடவை 2 எடுத்தா ₹1,00,000 ஆயிருது. பாய மூடுற. எனக்கு ஒரே புடவை ₹1,00,000 மதிப்புல வேணும். நீங்க சொல்றத பார்த்தா தங்கத்திலேயே ஜரிகை கட்டி முத்து பழம் எல்லாம் கோத்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி தான் செய்யணும் போல இருக்கு. ஏன் செய்ய? நிஜமாவா? ஆமாயா, நான் சொன்ன மாதிரி ஒரு புடவை தயார் பண்ண. அதுக்கு வேண்டிய நகரத்தெல்லாம் பக்கத்து கடையில் நீயே வாங்கிக்கோ. அடுத்த வாரம் நான் வர்றேன். எல்லாத்தையும் ஒரு பொம்மையில போட்டு போட்டு அலங்காரமா வைய. நான் வந்து பார்த்துட்டு கையோட காசு கட்டி வாங்கிக்கிறேன். இந்த 20,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ. இந்த வீடாடி ஊர்ல இருக்கிறதுலயே பெரிய வீடுன்னு சொன்னாங்க. கல்யாண வேலை எல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இந்த வீடாதான் இருக்கும். இறங்கு. செம்புல என்ன யாரோ வந்திருக்காங்க. வாங்க நீ வாங்க. என்ன திடீர்னு கல்யாணம் பண்ணி இங்க வந்திருக்கீங்க? ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. இப்போ ஒண்ணு குறைஞ்சு போல. டேய் நீ போய் ஆட்டாடி, நீ போய் கோழி எப்படி, டேய் நீ போய் காடை கந்தரி பிடிச்சிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் உடனே திரும்பி போணும். வீட்டுல யாரு இருக்காங்க? ஐயனும் ஆத்தாலும் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஊருக்குள்ள போயிருக்காங்க. டெய்லர் இன்னைக்கு புதுசா ஒரு துணி கொடுத்தாரா, அதை போட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக ராஸ்குட்டி போயிருக்காங்க. புது ட்ரெஸ் போட்டு போட்டோ பிடிக்கிறதுக்கா? புரியலீங்களே. அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கூத்து. கல்யாணம் ஆகட்டும், கதை கதையா சொல்றேன். சரி வாங்க உள்ள போலாம். அவங்க வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? இல்ல இல்ல இப்ப வந்துருவாங்க வாங்க. அப்ப நான் வெளியிலே நிக்கிறேன். உங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசுறேன். ராஸ்குட்டிக்கு தெரிஞ்சது நம்ம துணிங்க நீல அவுத்து விட்டு கோமணத்தோட நிக்க வச்சு சாட்டை வர எடுத்து புடி புடின்னு புடிச்சிருவாரு. உள்ள வாங்க. இல்லைங்க பரவாயில்ல இருக்கு. ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு, உள்ள வந்து பாருங்க. வாங்க வாங்க, இப்படி வாங்க வாங்க. எங்க முதலாளி ராஜ பரம்பரைங்க. இது அவங்க தாத்தாவுக்கு தாத்தாங்க, இது அவங்க தாத்தாங்க. இங்க பாருங்க எல்லாம் உங்கால படம் தான். கண்கொள்ளா காட்சி. மட்டையை பிடிச்சிட்டு டபுளாட்டு கொடுத்துருக்காரு. இங்க பாருங்க எங்க வீட்டு பிள்ளை எம்சிஆர் கூட. இங்க பாருங்க வேட்டைக்காரன் எம்சிஆர் கூட. இந்த படத்தை பாருங்க குஸ்தி போடுற மாதிரி. இதுல கூட டபுளாட்டு கொடுத்துருக்காரு. உங்கால் சரியான போட்டோ பிரியரா இருப்பார் போல இருக்கு. அதே கேக்குறீங்க? 1001 எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப நாளா ஒரு துணி எடுத்து தச்சு வச்சிருக்காருங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட 1001 ஜெயலலிதா மாதிரி ஒரு துணி எடுத்து தச்சு 2 பேரும் ஜோடியா நின்று போட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. நான் வேணா டெய்லர் கூட்டி வந்துட்டுமா? இப்பவே அளவு எடுத்துருவாரு. ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேற. வக்கீலு, ஒன்ல இன்ஸ்பெக்டர், ஒன்ல டாக்டர், ஒன்ல ஏரோப்ளேன் ஓட்டுறவரு, கப்பல் ஓட்டுறது ஒண்ணுதான் பாக்கி. அது கூட போட்டோ எடுத்தாச்சு, நாளை மச்ச நாள் வந்துரும். எல்லாம் அசந்துட்டீங்க போல் இருக்கு. அவர் என்ன படிச்சிருக்காரு? 5ஆம் கிளாஸ். இருங்க இருங்க, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. எங்க ஐயா படிக்காதான்னு சொல்லி கோச்சிட்டு வந்துட்டீங்கல்ல, அதனால இப்போத்துல இருந்தே படிக்கணும்னு சொல்லி ஊர்ல உள்ள டீச்சருங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுங்க. என்ன இங்க இருக்கிற டீச்சருங்க யாருக்குமே கல்யாணம் ஆகல. வேற யாராவது எங்க ஐயா மடக்கி போட்டாங்கன்னா? ஏயா நான் தான் உன்னை பிடிக்கல, எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேல, அப்புறம் ஏன் என் பின்னாடி வந்து இப்படி கலாட்டம் பண்ற? இத பார், ஆளை பிடிக்கலன்னு அது வேற விஷயம். என்ன பிடிச்சு போய் பத்திரிக்கை எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம்
நான் படிக்காதவங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீ படிச்ச படிப்புக்கு அர்த்தம் இல்ல. எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா? ருக்மணி அவசரப்படாத. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. இத பாரு, நாளையில இருந்து என் பின்னாடி சுத்துன அப்புறம் நடக்கிற கதைய வேற. அப்படியா? நாளைக்கு பாக்குறேன். நாளைக்கு பாக்குறியா? ஆமா. சரி பாக்கலாம். அண்ணி ஐயோ அப்பா, ஐயோ அம்மா. வணக்கம். செய்திகள் வாசிப்பது செம்புலி. உங்க பாளையத்து பொண்ணு ருக்மணி என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்நேரம் எங்க ஐயா அந்த பொண்ணு வீட்டு முன்னால டென்ட் அடிச்சு அத நான் வார்த்தையா சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க காட்சியாவே பாருங்க. இத பாரு ருக்மணி, இந்த மெழுகுவர்த்தி முழுசா எரிஞ்சு அணைகிறதுக்குள்ள நீயா உன் மனசை மாத்திட்டீன்னா உன்னை மகாராணி மாதிரி ஊர்வலமா கூட்டு போய் தாலி கட்டுவேன். அப்படி இல்ல உன்னை நடுவீதிக்கு இழுத்து வந்து பழுக்கட்டாயமா நான் தாலி கட்ட வேண்டியிருக்கோம். இதை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அன்னைக்கு எங்க ஐயா காதல் ஜோதி ஏத்தி வச்சாரு. இன்னைக்கு கல்யாண பரிசு அலங்காரமா நிக்க வச்சிருக்கிறாரு. புடவை நகையெல்லாம் சேர்த்து மொத்த மதிப்பு 3 லட்சம் ரூபாய். இவ்வளவு யாருக்காக? தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எங்க ஐயாவை இதே தெய்வமா நினைக்க வேண்டாம்? என்ன நகை என்ன புடவை இல்ல? அதானே என் தம்பி, உங்க அழகுக்கும் அந்தஸ்துக்கும் வேற பொண்ணே கிடைக்கலையா? போய் இந்த ஒட்டகத்துக்கு பின்னால சுத்துறீங்க. சொன்னாப்பல அப்படி என்ன எனக்கு சொத்துக்கணும் வேண்டாம். எல்லாம் படிச்சு திமிரு. என்னங்க வெற்றி, மாபெரும் வெற்றி. பேப்பர்ல உங்க போட்டோ போட்டு முக்கியமான சமாச்சாரம் எழுதி இருக்கு. மேல படத்துல இருக்கிற ராஜ்குட்டிங்கிறவரு என் இதயத்தை திருடிட்டு போயிட்டாரு. அவர் போன நாள்ல இருந்து எனக்கு அவர் நினைவாவே இருந்துட்டு இருக்கு. இனிமே அவர் இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லன்னு எழுதி கீழே இச்சின்னு போட்டிருக்கு. இச்சிச்சுன்னா உண்மைதானே? மத்ததெல்லாம் நேர்லையா? இப்படிக்கு உங்கள் பிரியமுள்ள ருக்மணின்னு எழுதி இருக்கு. நம்ம ஒரு போயிட்டு வந்துடலாமா? நான் கூட அண்ணியோட சிநேகிதிகளெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்னங்க யோசனை பண்றீங்க? நாம ஏத்தி வச்ச காதல் ஜோதி வீண் போகலங்க. அன்னைக்கு மனசு மாதிரி உங்க மேல காதல் வந்தாச்சு. உடனடியே என்ன வந்து பாருங்க அப்படிங்கறத மறைமுகமா சொல்றதுக்காக தான் உங்க போட்டோ பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஏண்டா நீ என் மகன் தானே? என்னங்க திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? நீ பேசாம இரு. சொல்லுடா, நீ என் மகன் தானே? அந்த பொண்ணு என் முகத்துல காரி துப்பிட்டு போறது ஒண்ணுதான், பத்திரிக்கை கிழிச்சி என் முகத்துல வீசி எரிஞ்சிட்டு போறது ஒண்ணுதான். அந்த பொண்ணுதான் உனக்கு வேணுமா? சொல்லுடா, அந்த பொண்ணுதான் உனக்கு வேணுமா? ஐயோ ஐயோ ஐயோ. சௌக்கியமா இருக்கீங்களா அண்ணி? நீ தானே ராஜ்குட்டியாமா? எனக்கு தெரியும், எங்க அம்மா போட்டோ காமிச்சாங்களே. நீ ஏன் மாமா என்ன பார்க்க வர்றதில்ல? பேசு மாமா. இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். சரி. ஏங்க, இது சமீபத்துல வந்த பழக்கமா இல்ல ஆதில இருந்தே இப்படிதானா? பிறந்ததுல இருந்தே இப்படிதான். பாக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறமா சரியா போகுதான்னு. உங்களுக்கு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சரியாச்சுங்களா? நாங்க உள்ள இருக்கிறோம். நீ நட உள்ள. கையை விடல கழிச்சு வச்சிருவேன். இது பாரு, இதனால எனக்கு உங்க அப்பனுக்கு சண்டை வந்தாலும் சரி, இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம். உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு வேற பொண்ணு பார்க்க சொல்றவா? அத்தா, அப்பா நேத்து பத்திரிக்கை சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாரு. இனிமே வார்த்தை மாறணும்னா அசிங்கம். வேண்டாங்க, வேணா அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன். வாய மூடு. எனக்கு வாய மூடு. கல்யாண பந்தல்ல வெடிகுண்டு வைக்கல. என் பேர் செம்புலி இல்ல. ராசுகுட்டி, அவங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான். நீ ஒண்ணும் பண்ணிடாதப்பா. இல்ல, இவங்க நான் விட போறது இல்ல. சொன்னா கேளுங்கண்ணு. மாட்டாத்தா. ஐயோ ஐயோ, ஐயோ
மன்னிச்சு விட்டுருப்பா அப்புறம் மகாத்மாவா ஆயிட்டேன் நம்பாதீங்க இவன் போய் பேசுறா என்ன பண்ண காப்பாத்துக்காரு என்ன வேலை பண்ணிட்டா முதல்ல அவங்க அவுத்து விடுறோம். பரவாயில்ல அவங்க போட்டும். ஐயோ ஏய் அன்னைக்கு நீ கல்யாணத்துல சொன்ன ஒரு பையனால தானே எங்க அப்பா அம்மா பிரிஞ்சாங்க. மரியாதை அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேளு. அதுக்கு என்னடா இப்ப அப்புறமா இது முதல்ல முதல்ல வா மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிருங்க சரிம்மா சரிம்மா முதல்ல அவங்க இல்ல, இல்ல, கொலைக்கே துணிஞ்சிட்டாங்க அவங்க போட்டு குட்டி மாமா. நீங்க அங்க நின்று வாங்க இப்படி. அத போவாத்தா கொஞ்சம் இப்படி வா அத்தா. அது மாமா. இதுவா? எங்க அப்பா சொன்ன மாதிரியே நாளை காலையில அம்மாசிய என் தம்பியை தத்தெடுத்து உன் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பாரு. போதுமா? எல்லாம் சரிடா அநியாயமா அவங்க செத்து போறாங்களே போய் காப்பாற்றான். ஐயோ வேண்டாம் மச்சான் அவங்க போட்டு வந்த மறுபடியும் சொல்லு. வாய் மூட அவங்கள தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுடுங்க. பாவமா தான் இருக்கு. ஆனா இனிமே நான் போனா கூட காப்பாத்த முடியாது போல இருக்கே. ஐயோ ராஜ்குட்டினா உன் உயிரே போனாலும் சரி பெரியாத்தாலையும் பெரிய பையனையும் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தானே. அன்னிதான் யோசனை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தானே எனக்கு வீரமே வந்தது. எல்லாம் சரிதான் அம்மா சார். ஆனா ஏறிடும் போல இருக்கே. எப்படியாவது காப்பாற்றான் போ. ஏன் போகுது? சீக்கிரம் போடா. சரி, சரி. ஆ?